السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف وقال رسول الله صلى الله عليه وسلم خياركم خياركم لأهله وأنا خياركم لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கு எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக காணொளியில் சங்கமித்திருக்கிற நம் அத்தனை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரருளால் நாம் நேற்றைய தினம் அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற ரமலான் சிறப்பு தொடரை குறித்துண்டான அறிமுகத்தை நாம் பார்த்தோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அத்தொடரினுடைய முக்கியமான பகுதிக்குள் நாம் செல்லலாம். அன்பிற்கினியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை யாத்தளிக்கிற தொடர்தான் அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற தொடர். அந்த வரிசையில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்ப்பதானால் முதலில் மனைவிமார்களிடமிருந்து தொடங்கலாம். மாதர் குலத்து மாணிக்கங்களுடன் என்கிற தலைப்பில் நாம் இன்றைய சிந்தனைகளை மேற்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோருக்குமான ஒரு முன்மாதிரி, நமக்கான ரோல் மாடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதன் மூலமாய் ஈடேற்றத்தை அடைய முடியும் என்கிற செய்தியும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதியவர்கள் ஏராளமானவர்கள். அதில் சையத் சுலைமான் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சீரத்துல் முஸ்தபா என்கிற கிதாபை எழுதுகிற பொழுது பெருமானாருக்கு ஒரு அறிமுக முறை தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்ட்ரோ தர சையத் சுலைமான் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரசூலுல்லாவை குறித்து சொல்லுகிற வாசகம் என்ன தெரியுமா? அவர் ஒரு நிலை கண்ணாடி. நபிகள் நாயகத்தை நிலை கண்ணாடி என்று வர்ணிக்கிறார் சையத் சுலைமான் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் யார் வந்து நின்றாலும் திருத்தங்களை செய்து கொண்டு நாம் செல்லலாம். எல்லோருக்கும் குறைகளை காட்டக்கூடிய, குறை நிறைகளை காட்டக்கூடிய ஒரு நிலை கண்ணாடி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் அந்த கண்ணாடிக்கு முன்னால் வந்து நின்று திருத்தங்களை, கரெக்ஷன்களை செய்து கொண்டு செல்லலாம். ஆன்மீக தந்தை வரலாம், அரசியல் தந்தை வரலாம், பொருளியலை சார்ந்தவர்கள் வரலாம். உலகத்தின் எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் தீர்வை தரக்கூடியவர்களாய் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். குடும்ப தலைவர் என்கிற ஒரு கோணலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். எனவே அந்த பெருமானார் என்கிற ஒரு நிலை கண்ணாடிக்கு முன்னால் குடும்ப தலைவரை முன்னிறுத்தி வைத்து கரெக்ஷன்களை இன்று நாம் மேற்கொள்ளலாம். அன்பிற்கினியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 கோணலில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை, அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஒன்று, ஹயாத்துஹு ஸௌஜிய்யா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப தலைவராக எப்படி வாழ்ந்தார்கள். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களை இந்த உலகத்திற்கான முன்னோடிகளாக எப்படி மாற்றி அமைத்தார்கள். மூணாவது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்தினுடைய வீட்டில் நடைபெற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பெருமானார் எப்படி தீர்வு கண்டார்கள் என்கிற செய்திகளை நாம் இத்தொடரில் காணலாம். அதில் ஆரம்பமாய் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை, ஹயாத்துஹு ஸௌஜிய்யா. பொதுவாகவே அன்பிற்கினியவர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படும். இன்னைக்கு நடைபெறுகிற திருமணங்களில் 20% திருமணங்கள் தலாக்கிலே போய் முடிகிறது.
உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா 5 பேர் கல்யாணம் பண்றான்னா 5ல் ஒருத்தன் தலாக் நடக்குது, 5ல் ஒருத்தனுக்கு தலாக் நடக்குது. 5ல் ஒரு திருமணம் விவாகரத்தில் போய் நிறைவடைகிறது என்றால் குடும்ப சூழல்களில் எப்படி குடும்பத்தை வழிநடாத்த வேண்டும் என்பது இந்த உம்மத்திற்கு தெரியாத காரணமும் பெருமானாருடைய அந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து அறியாமையும் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். பொதுவாகவே முதல்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவி இடத்தில் வாய் திறந்து பேசுவதில்லை. கணவன்மார்களின் கனிவான கவனத்திற்கு, மனைவி இடத்தில் பேசினால் மாத்திரம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். 1000 பிரச்சனை இருக்கலாம், மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதையெல்லாம் மனைவி கிட்ட வாய் திறந்து பேசினாதான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். போன் அடிச்சாலே வை, நான் வெளியே நிக்கிறேன், இல்ல நான் மார்க்கெட்ல நிக்கிறேன், நான் இந்த ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். சில பேர்லாம் போனை அட்டென்ட் பண்றதே இல்லை. போன் வரும்போது முன்னாடி அப்கமிங் காலுடைய மெசேஜ் முன்னாடி வரும், முன்னாடி வந்தாலே அதை சைலண்ட்ல போட்டுறது. மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாய் திறந்து பேசினால் தானே பிரச்சனைகள் சுமூகமாகும். மனம் திறந்து பேசினால் மார்க்கம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் பேசாத நாட்கள் இல்லை. இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பேசியே நாம் சால்வ் செய்து விடலாம். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய பலு சுமை உடையவர்கள், உலகத்தின் மிகப்பெரிய தலைவர். அங்கே பார்த்தால் அரசியல் தலைவர், கொஞ்சம் சற்று திரும்பி பார்க்கிற பொழுது சமுதாயத்தின் தொண்டு செய்யக்கூடிய சேவகர், உலகத்தின் பல பரிணாமங்களை மேற்கொண்டிருக்கிற பெருமானாரின் அந்த சத்திய புருஷரின் வாழ்க்கையை சற்று திருப்பி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தில் பேச நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹியை குறித்த ஹதீசுகளை வருகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே உட்கார்ந்து இருப்பாங்க. மக்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வை பேசிட்டு போயிருவாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு செய்து விட்டு தன்னுடைய மனைவிமார்களை பார்க்க சென்று விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். நம்ம எல்லாம் அறிந்த செய்திதான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 11 மனைவிமார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 11 பேர். அந்த 11 மனைவிமார்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க செல்வார்கள். ஃபஜ்ர் முடிச்ச உடனேயே எதுகுல அலா நிசாஇஹி இம்ராஅத்தன், ஒவ்வொரு மனைவியை ரசூலுல்லாஹ் பார்த்து சலாம் சொல்லி ஒவ்வொரு மனைவியிடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். பகலிலும் பேசுவார்கள். அசர் தொழுகை நிறைவேற்றியதற்கு பின்னால் கொஞ்ச நேரம் அமர்ந்து சாவகாசமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வீட்டுக்கு போனாலும் பேசுறது இல்ல. வெளியே நிக்கும் போது கால் பண்ணா எடுக்காதது வேற, வீட்டுக்கு போனாலுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் மனைவி இடத்தில் பேசுவதில்லை. என்னமோ இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார். நிறைய பேர் வாரங்கணக்கா வருஷங்கணக்கா பேருக்கு மட்டும்தான் கணவன் மனைவின்னு போஸ்டர்ல, பேருக்கு மட்டும்தான் கணவன் மனைவின்னு ரேஷன் கார்டுல, பேருக்கு மட்டும்தான் கணவன் மனைவின்னு அந்த ரிஜிஸ்டர் பதிவேட்ல, ஆனால் வாரங்கணக்காய் மாதங்கணக்காய் வருடங்கள் கணக்காய் மனைவியிடத்தில் பேசாத கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களின் கனிவான கவனத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு என்னை எழுப்பும் போது நான் எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தொழுதுட்டு இருப்பாங்க. நான் அப்ப தூங்கிட்டேன்னா ரசூலுல்லாஹ் என்ன எதுவும் பேச மாட்டாங்க. தூங்காம நான் முழிச்சிட்டு இருந்தேன்னா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்திலும் எனக்கு நேரம் கொடுத்து என் இடத்தில் பேசுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற ஹதீசுகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு கட்டாயம் வர வேண்டும். நான் விழித்திருந்தால் பெருமானார் என்னிடத்தில் பேசுவார்கள். அப்படி இல்லைன்னா ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் உறங்கி இருப்பார்கள். தஹஜ்ஜுத் தொழுது முடித்து விட்டு மனைவியிடத்தில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கிற பெருமானார் எங்கே? இன்று நாம் மனைவியிடத்தில் நேரம் கிடைக்கும் போதும் செல்போனை தேய்ச்சிட்டே இருக்கிறது. டைம் கிடைக்கும், வீட்டுல வந்து உட்கார்ந்து மனைவிட்ட பேசணும்னா இவர் உட்கார்ந்து செல்போனை தடவிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் தடவி அந்த போன் ஒரு வகையாயிரும். ஆனா மனைவி இடத்தில் பேசுவதற்கு நேரம் இல்லை. இவருக்கு போனை உட்கார்ந்து நோன்றதுக்கு அதிகமான நேரங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை, புது மனைவியை திருமணம் முடித்தாலும் இந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ் விடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திருமணங்கள் செய்தார்கள் அல்லவா?
ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அந்த இரவிலே ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களை போர்த்து சந்தித்து சலாம் சொல்லிவிட்டு வருகிறார்கள். எவ்வளவு அற்புதமான செய்தி! குடும்ப பிரச்சனைகள் எந்த இடத்துல பிரச்சனை வரும் தெரிஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்டாக முன்பாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஆஜராகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்த அந்த இரவில் எங்களிடம் உலா வந்தார்கள். எல்லா மனைவிமார்களையும் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தட்டியா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அங்கிருந்து குரல் வரும், வ அலைக்கும் ஸலாம் கைஃப தஜிது அஹ்லக, புது மனைவி எப்படி இருக்கிறாங்க, பாரக்கல்லாஹு லக என்று மனைவிமார்கள் துஆ செய்த செய்திகள் எல்லாம் நம் ஹதீஸுகளில் பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனை வருகிற இடத்தில் முட்டுக்கட்டாயாக நின்று அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தருகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களின் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு பாசம்லாம் ஒண்ணுமே நம்ம ஆளுங்கள்ட்ட கிடையாது. பேருக்கு மனைவி, ரேஷன் கார்டுல பொண்டாட்டி, பேருக்கு தான் பொண்டாட்டியை தவிர மனைவியின் மீது அக்கறையோ மனைவியின் மீது பாசமோ அறவே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த அலாதியான பிரியத்தை வைத்திருந்தார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் மீது. நேற்று கூட நாம் பேசி இருந்தோம் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை குறித்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது வைத்திருந்த பாசம் அலாதியான பாசம். எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரு கட்டத்துல சில நேரங்கள்ல கோபமே வந்துடும். ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ்ல சொன்னாங்க, நேத்து கூட சொல்லியிருந்தோம், மாகிருத்து அலா அஹதி மின் நிசாஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாகிருத்து அலா ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது நான் பெற்ற ரோஷ அளவுக்கு எந்த நபியின் மனைவியின் மீது நான் ரோஷப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? அன்னஹு யுக்ஸிரு திக்ரஹா, எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை குறித்து பேசிக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். பெருமானார் இப்படி ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வாசகம் சொல்வார்கள், ருஸிக்து ஹுப்பஹா, ஹதீஜாவின் அன்பை நான் ரிஸ்காக பெற்றேன் ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அன்பை ரிஸ்காக நான் பெற்றேன் என்று அலாதியான பிரியம் வைத்திருந்தார்கள் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் மீது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் மீது மற்றும் பாசம். அந்த இறந்துவிட்ட மனைவியின் ஞாபகார்த்தமாக ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் தோழிகளுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்புகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஏன்னா பழமையான நினைவுகளை நினைவு கூர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் மீது சுஹபத் வைத்தவர்களுக்கெல்லாம், ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடன் அன்பு பாராட்டியவர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மறைவுக்கு பின்னாலும் அன்பளிப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுல எப்பெல்லாம் கடா இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஅதஹா லி ஸதாஇகி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அந்த விஷயத்தை குறித்து பேசுகிற பொழுது இப்படி ஒரு வாசகம் சொல்கிறார்கள், பெருமானாருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்து யாராவது தந்தார்கள் என்றால், ஏதாவது அன்பளிப்பை பெருமானார் கொடுக்க நாடுகிறார்கள் என்றால், இத்ஹபு பிஹி இலா ஃபுலானத்தின், அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் கொடுங்கள், வ இன்னஹா கானத் சதீகத்தன் லி ஹதீஜா, அந்த பெண் தான் ஹதீஜாவினுடைய தோழியாக இருந்தால். ஏதாவது ஒரு பொருள் வருகிற பொழுது இத்ஹபு பிஹி இலா ஃபுலானத்தின், அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் கொடுங்கள், இன்னஹா துஹிப்பு ஹதீஜா, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை விரும்பக்கூடியவளாக அந்த பெண் இருந்தால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹுடைய தோழிகளுக்கும் அந்த அன்பளிப்புகளை பகிரக்கூடியவர்களாக, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய நினைவுகளை ஒரு அசை போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். மனைவிமார்களின் மீது பெருமானார் வைத்து பாசம் அலாதியானது. கன்னஹு ருஸிக்து ஹுப்ப ஹதீஜா, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை அன்பை பாசத்தை நான் ரிஸ்காக நான் பெற்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு மீதுதான் ரசூலுல்லாஹ் அதிகமா ஆசை வச்சிருந்தாங்களா, பாசம் வைத்திருந்தார்களா என்று அர்த்தம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மீதும் எல்லா மனைவிமார்களின் மீதும் பாசம் வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது வைத்திருந்த பாசத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்களே. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ்,
உங்களுக்கு பிடிச்ச நபர் யார்? உங்களுக்கு ரொம்பவும் ஐயுன்னாசி அஹப்பு இலைக்க, உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆள் யாருன்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆயிஷா. ஆயிஷாவை ரொம்ப பிடிக்கும். மினர் ரிஜாலி, ஆண்கள்ல பிடித்த ஆள் யார்? அபூஹா, ஆயிஷாவினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது வைத்திருந்த அன்பையும் வெளிப்படுத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையை குதூகலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அமைத்தார்கள். நமக்கான முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசல்ல இருந்து வெளியே போகும்போது மனைவிக்கு முத்தம் கொடுத்து விட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நெற்றியை பிடித்து மோர்ந்து விட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசலில் இருந்து புறப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அந்த நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பல பஅத நிசாஇஹி சும்ம கரஜ இல ஸலாத்தி, தொழுகைக்கு செல்லும் முன்பு மனைவிமார்களை முத்தமிட்டு விட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய அழகிய வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவி வாய் வைத்த குவளையில் எங்க வாய் வைத்து குடித்தார்களோ அந்த இடத்தில் வாய் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப வர்ணிச்சு அழகாக சொல்வாங்க. ஃபயலவு ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய்ய ஃபயஷ்ரிபு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து அருந்தினோ அதே இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து அருந்துவார்கள் என்று ஹதீசுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவிமார்களின் மீது எவ்வளவு அன்பும் பாசமும், அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற விதமும் இன்னைக்கு நம்ம கிட்ட யார்கிட்டையுமே அந்த நிலைமை கிடையாது. மனைவிமாரிடத்தில் அன்பு பாராட்டுவதும் பாசத்தை மேற்கொள்வதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்தால் மாத்திரம்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. தன்னுடைய மனைவியின் மடியில் படுத்திருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை பேர் சோபால படுக்கதான் முதல்ல ரெடியா நிப்பான். மனைவியின் மடியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து பேன் பார்த்த காலங்களும் உண்டு. மனைவியின் மடியில் படுத்து குர்ஆன் ஓதிய காலங்களும் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸிலே சொல்வார்கள் அல்லவா, யத்தகியு ஃபீ ஹுஜ்ரி வ அனா ஹாயிதுன் ثم يقرؤ القرآن, என் மடியில் சாய்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள். ஒரே போர்வையில் உறங்குவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பைனமா அன மஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் நாள் இருக்கும் அல்லவா, இன்னைக்கு இந்த மனைவி நாளைக்கு இந்த மனைவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்கள் பிரித்து இருப்பார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் உறங்குகிற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் படுத்துட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ஒரே விரிப்புல கீழே படுத்து ஒன்னா தூங்கிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு மென்சஸ் ஏற்பட்டுருது, ஹைல வந்துருச்சு. வந்துட்டு நான் துணியை மாத்துறதுக்காக எந்திரிச்சு போய் வேற துணியை போய் எடுத்துட்டு வரலான்னு எந்திரிச்சு போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிட்டு கேட்டாங்க, நஃபிஸ்தி, ஹைது வந்துருச்சா, மென்சஸ் ஏற்பட்டுருச்சா, பீரியட் வந்துருச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், ஆமா பீரியட் வந்துருச்சு, அதான் நான் போய் வேற போய் துணி எடுத்துட்டு வரேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் போர்வைக்குள் அடைத்து கொண்டார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. எவ்வளவு பெரிய அற்புதமான செயல். இன்னைக்கு மென்சஸ் உடைய பீரியட்னாலே நம் மனைவிகளை ஒதுக்குகிற ஆண்கள் எத்தனை பெயர். தொட்டால் தீட்டு என்கிற அளவுக்கு பெண்களை ஒதுக்கி வைக்கிற ஆண்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்சஸ் உடைய பீரியடிலும் மனைவியை பக்கத்தில் அமர்த்தி கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை அனாதியானது. செல்ல பெயரை வைத்துதான் மனைவிமார்களை அழைப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிற விதமே அழகாக இருக்கும், ரொம்ப பேரின்பமாக இருக்கும் அதை பார்ப்பதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிற பொழுது யா ஹுமைர், யா ஆயிஷ் என்று அந்த வார்த்தையை சுருக்கி பாசமிகு அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை அழைப்பார்கள் என்று ஹதீசுகளில் நாம் காணுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிடுற விதம் எப்படி தெரியுமா? யா ஆயிஷா ஹாதா ஜிப்ரீல் யுக்ரிக்கு அலைஹிஸ் ஸலாம், உனக்கு சலாம் சொல்றாரு, இவர்தான் ஜிப்ரீல், ஜிப்ரீல் இப்பதான் வந்துட்டு போனாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யா ஹுமைர், ஒரு முறை பள்ளிவாசலின் வளாகத்தில் ஹபஷாவை சார்ந்தவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிற விதம் எப்படி தெரியுமா? யா ஹுமைர், சிவப்பு நிறம் உடையவளே, அழகியவளே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து ஹபஷாக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதுஹிப்பீனி,
அந்த தந்தூரி இலையும் அவங்கள பார்க்க நீ ஆசைப்படுறியா, அந்த விளையாட்டை பாக்குறியான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோள்பட்டைக்கு மத்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்த செய்திகளை எல்லாம் நாம் மேற்கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை, மனைவிகளை அழைக்கிற விதமே எவ்வளவு பெரிய அழகான விதம். இந்த இடத்துல பிரச்சனை வருமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரசூல் இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முறைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல எங்கேயாவது பிரச்சனை வரும், குடும்பத்துல எங்கேயாவது பிரச்சனை வரும். கூப்பிடுற விதமே அழகா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆளுங்க கூப்பிடுற விடம், வாடி முசீபத்து, ஏண்டி சனிய நீ தான் வந்து தொலைஞ்ச எனக்குன்னு மனைவியை கூப்பிடுக. இதுல ஒரு ஹஜ்ரத் பயானுக்கு போயிருந்தாராம். பக்கத்துல ஒரு ஹாஜியார் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஹாஜியார் போன்ல இருந்து கால் ஒண்ணு வருது. என்னடா கால் வருது? திருப்பி ஹாஜியார் போன் வருதுன்னு திருப்பி எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தா ஷைத்தான் காலிங், ஷைத்தான் காலிங்னு வருது. ஹஜ்ரத் சொன்னாரா, ஹாஜியார் ஷைத்தான் உங்களுக்கு கால் பண்றானா? ஹாஜியார் சொன்னாரா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என் மனைவி தான் கால் பண்றா, என் மனைவி தான் கால் பண்ற. சரி ஹஜ்ரத் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டாங்க, திருப்பியும் கால் வருது. புர்ரு புர்ருன்னு அது வைப்ரேட்ல போட்டிருப்பாங்க இல்லையா? ஹாஜியார் போன் வருது, எடுத்து பேசுங்க என்னன்னு. திருப்பி எடுத்து பார்த்தா ஷைத்தான் 2 காலிங். ரெண்டா? ஓஹோ ஹாஜியார் 2 ஷைத்தான் வச்சிருக்கீங்களா? அஜித் கேட்டாரு, ஓஹோ 2 ஷைத்தான் வச்சிருக்கீங்களா? ஹாஜியார் சொன்னாரா, 2 ஷைத்தான்லாம் இல்ல அஜித், அதே பொண்டாட்டிதான், சிம் 2 வாங்கி கொடுத்துருக்கேன், 2வது சிம்ல இருந்து கால் பண்றான். மனைவிமார்களை அழைக்கிற விதம், இன்னைக்கு போன்ல வச்சிருக்கிறது ஷைத்தான் காலிங் வச்சிருக்கா, முசீபத்து காலிங், என் வாழ்க்கையின் தொல்லை காலிங். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைத்த விதங்கள் எப்படி இருக்கிறது? மனைவிமார்களை அழகிய முறையில் அழைப்பார்கள். ஆனால் இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நெறிமுறைகள் நாம் அறியாததுதான். அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அறிந்தாலே இன்றைய குடும்ப பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். பிரச்சனைகளுக்கான தீர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறையை அறிவதுதான். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய தொடர்களில் நாம் வருகிற காலங்களில் நாளை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மீதத்தை பார்ப்போம். இதுவரை இத்துடன் சிந்திப்போம். நாளை நல்ல செய்திகளுடன் சந்திப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.